பனிக்காலத்தில் பறவைகள். முன்பொரு காலத்துல நாம்பூர் காட்டுல ரொம்பவும் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுச்சு. இதனால அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாரும் உணவு கிடைக்காம ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அம்மா, இன்னைக்கு எனக்கு ஏதாச்சும் தானியங்களை எடுத்துட்டு வருவீங்களாம்மா? நேத்துல இருந்து நான் எதுவும் சாப்பிடலம்மா. என்னால விளையாட கூட முடியலம்மா. அம்மா, என்னம்மா பண்றது? உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ கவலைப்படாத, இன்னைக்கு நீயும் என் கூட வா. நம்ம 2 பேருக்கும் ஏதாச்சும் தானியம் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவியும் சாராவும் உணவு தேடி பறந்து போனாங்க. அதே நேரத்துல அந்த காட்டுல வாழ்ந்த காலு ராணிங்கிற 2 காகங்கள் ரொம்பவும் பசியோட உணவு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலு, இன்னும் எவ்வளவு தூரம் பறக்கிறது? என் ரெக்கையில சக்தியே இல்ல. அப்படியெல்லாம் சொன்னா முடியாது. நமக்கு சாப்பாடு வேணும்னா பறந்துதான் ஆகணும். இந்த காட்டுல பனிப்பொழிவு எப்பதான் நிக்கும்னு தெரியலையே. தினமும் சாப்பாடு கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் சிரமமா இருக்கு. ராணி, பேசி பேசி உன்னோட எனர்ஜிய வேஸ்ட் ஆக்காத. நாம எப்படியாச்சும் உணவு கண்டுபிடிக்கிறது வரைக்கும் பறந்தாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் ரொம்பவும் சிரமப்பட்டு பறந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா ரொம்ப தூரம் பறந்த காகங்கள் பக்கத்து காட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்த காகங்களோட கண்களுக்கு மயில் தொகையினால செய்யப்பட்ட ஒரு பெரிய வீடு தென்பட்டுச்சு. 2 காகங்களும் அந்த பெரிய வீட்டை ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடே அப்பா, இம்மா பெரிய வீடு! இந்த வீட்டுக்குள்ள அப்படி யார் இருப்பாங்க? எனக்கும் தெரியல ராணி. ஆனா இவ்ளோ பெரிய வீட்ல இருக்காங்கன்னா அவங்க நிச்சயமா ரொம்ப வசதியானவங்க தான். இவங்க கிட்ட சாப்பாடு கேட்டா நமக்கு நிச்சயம் கிடைக்கும். வீட்ல யாரு இருக்கீங்க? காகங்களோட சத்தத்தை கேட்டதுமே வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அழகான மந்திர பறவை வெளியே வந்தாங்க. எதுக்காக என்ன தேடி இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மந்திர பறவையே, நாங்க பக்கத்து காட்டுல இருந்து வரோம். எங்க காட்டுல பனிப்பொழிவு ரொம்பவும் அதிகமா இருக்கு. சாப்பாடு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு தருவீங்களா? கவலைப்படாதீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நான் நிச்சயமா உதவி செய்வேன் அப்படின்னு சொன்ன மந்திர பறவை காகங்களுக்கு ஒரு கூடை நிறைய தானியங்களை கொடுத்துச்சு. காகங்களே, இத உங்க காட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போங்க. உங்க காட்டுல பசியா தவிக்கிற எல்லா பறவைகளுக்கும் இந்த தானியத்தை கொடுங்க. உங்களுக்கு எப்போ உணவு தேவைப்பட்டாலும் என்கிட்ட வாங்க, நான் கொடுக்கிறேன். மந்திர பறவையே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொன்னபடியே நிச்சயமா கஷ்டப்படுற பறவைகளுக்கு நாங்க தானியங்களை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 காகங்களும் அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. அடே அப்பா, கூடை நிறைய தானியம்! காலு மாமா, உங்களுக்கு இந்த தானியம் எங்கிருந்து கிடைச்சது? எங்களுக்கு இந்த தானியம் ஒரு ஆற்றங்கரையோட பக்கம் தான் கிடைச்சது. இப்ப அங்க போனா எதுவும் இருக்காது. நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். கழுவண்ணா, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தானியங்களை தரீங்களா? என் குழந்தை நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடல. நாங்க யாருக்கும் சும்மா எதுவும் செய்யறதில்ல. அதுக்கு பதிலா நீ எனக்கு ஏதாச்சும் வேலை செய்யணுமே. சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நான் சொல்றேன் மீனு, இந்த குளிர் காலத்துல தினமும் வீட்டுல குளிர்ல படுத்து தூங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நாங்க குளிர் காயறதுக்கு நீ எனக்கு நிறைய காஞ்ச மரக்கட்டைகளை எடுத்துட்டு வா. அப்படி வந்தா உனக்கு நான் தானியங்களை தரேன். சரி சரி, நான் இப்பவே போறேன். ஏ சாரா, என் வீடு ரொம்ப அழுக்கா இருக்கு. நீ எங்க கூட வா, என் வீட சுத்தம் பண்ணு. சரி ராணி ஆண்டி, நான் இப்பவே வரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு காகங்கள் சாராவை கூட்டிக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. மீனுக்குருவியோ காஞ்ச மரக்கட்டைகளை தேடி பறந்து போச்சு. குழந்தை சாராவோ ரொம்பவும் கஷ்டப்பட்டு காகங்களோட வீட சுத்தம் செஞ்சது. மீனுக்குருவியோ காட்டுல நிறைய தூரம் பறந்து காஞ்ச விறகு கட்டைகளை எடுத்துட்டு வந்துச்சு. மீனு, உன் பொண்ணு ரொம்ப நல்லா வேலை செய்யறா. எங்களோட வீட ரொம்ப அழகா சுத்தம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்ன காகங்கள் மீனுக்குருவிக்கு கொஞ்சம் தானியங்களை மட்டும்தான் கொடுத்தாங்க. கழுவண்ணா, என்ன இது? நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த மரக்கட்டைகளை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். சாராவும் நாள் முழுவதும் வேலை செஞ்சு உங்க வீட்டை சுத்தம் செய்திருக்கா. அதுக்கு இவ்ளோ தானியங்களை தான் கொடுப்பீங்களா? ஏ குருவி, போனா போகுதுன்னு உனக்கு தானியங்களை கொடுத்தா ரொம்பவும் அதிகமா பேசுறியே. ஒழுங்கா இதை எடுத்துட்டு போ, இல்ல உன்கிட்ட நாங்க தந்தத மறுபடியும் எடுத்துடுவோம். காகங்கள் இப்படி சொன்னதுமே வேறு வழி இல்லாத மீனுக்குருவி அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு.
அப்படியே மறுநாள் காலை வந்துச்சு. காகங்கள் மறுபடியும் அந்த மந்திர தேவதை வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. மந்திர தேவதையே, எங்களுக்கு உங்க உதவி தேவை. தயவு செஞ்சு வெளியே வாங்க. அட, அந்த காகங்கள் இன்னைக்கும் வந்திருக்காங்களே. அப்படின்னு பேசிக்கிட்டே மந்திர பறவை தன்னோட வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. காகங்களே, நேற்றைக்கு தானே உங்களுக்கு கூடை நிறைய தானியங்களை கொடுத்தேன். அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? இல்ல மந்திர பறவையே, அது எல்லாத்தையும் நாங்க சாப்பிடல. எங்க காட்டுல இருக்கிற கஷ்டப்படுற பறவைகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். அதான் எங்க கிட்ட இப்போ எந்த தானியமும் இல்ல. நீங்க ரொம்ப நல்லவங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய பழங்களை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மந்திர பறவை காகங்களுக்கு கூடை நிறைய பழங்களை கொடுத்தாங்க. காகங்களும் அந்த பழங்களை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தங்களோட காட்டுக்கு பறந்து வந்தாங்க. காலுவும் ராணியும் கூடை நிறைய பழங்களை கொண்டு வர்றத பார்த்த பறவைகள் காகங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பழங்களை கொடுப்பீங்களா? வீட்ல எங்க குழந்தைங்க எல்லாம் பசியால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பறவைகளே, நான் தாராளமா கொடுக்கறேன். ஆனா சும்மா எல்லாம் நான் யாருக்கும் பழங்களை கொடுக்க மாட்டேன். ஹே புறா, என் வீட்டோட மேற்கூரை ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. நீ மேற்கூரைய சரி பண்ணு, சரியா? ஹே மீனு, நீ இன்னைக்கு நாங்க குளிர் காயறதுக்கு தேவையான மரக்கட்டைகளை வெட்டி கொடு. ஹே கிளி, நீ ரொம்ப நல்லா சமைப்பல்ல, இன்னைக்கு எங்களுக்கு விதவிதமா நீ சமைச்சு கொடு. காகங்கள் இப்படி சொன்னதுமே வேறு வழி இல்லாத பறவைகளும் அவங்க சொன்னதை செய்ய ஆரம்பிச்சாங்க. மீனுக்குருவி ரொம்பவும் சிரமப்பட்டு ஒரு பெரிய மரக்கட்டைகளை வெட்டுச்சு. புறாவும் காகங்களோட வீட்டின் மேற்கூரைய சரி பண்ணுச்சு. மிட்டுக்கிளி காகங்களுக்காக சுவையான உணவுகளை தயாரிச்சது. நாள் முழுவதும் வேலை செய்த பறவைகளுக்கு அந்த பேராசை பிடிச்ச காகங்கள் ஒரே ஒரு பழங்களை மட்டும்தான் கொடுத்தாங்க. நண்பர்களே, இந்த காகங்கள் நம்மள நல்லா ஏமாத்துறாங்க. நாள் முழுவதும் நம்ம கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு நமக்கு இவ்வளவுதான் பழங்களை கொடுக்கறாங்க. ஆமா, இந்த காகங்கள் ரொம்ப அநியாயம் பண்றாங்க. உணவு எங்க கிடைக்கும்னு கேட்டாலும் நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க. ஆமா, இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப ஆபத்து. எப்படியாச்சும் இந்த காகங்களுக்கு எங்கிருந்து உணவு கிடைக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு அந்த காகங்களுக்கு தெரியாம அவங்கள நாம பின்தொடருவோம். அவங்க எங்க இருந்து உணவு எடுக்கிறாங்களோ அங்க போய் நாமளும் நமக்கு தேவையான உணவை எடுத்துட்டு வருவோம். அப்பதான் இந்த பனிக்காலத்துல நாம உயிரோட வாழ முடியும். அப்படின்னு எல்லா நண்பர்களும் ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காகங்கள் வழக்கம் போல பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. காகங்களுக்கு தெரியாம மற்ற பறவைகளும் காகங்களை பின்தொடர்ந்து பறந்து போனாங்க. மந்திர பறவை, நீங்க எங்களுக்கு தந்த பழங்கள் மொத்தமும் தீந்து போயிடுச்சு. எங்க காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் எங்க கிட்ட இருந்த பழங்களை வாங்கிட்டு போயிட்டாங்க. காகங்களே, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 கூடை நிறைய பழங்களை தரேன். இல்லைன்னு கேக்குற எல்லா பறவைகளுக்கும் நீங்க தாராளமா பழங்களை கொடுங்க. தேவதையே, தயவு செஞ்சு அந்த காகங்கள் சொல்றத நம்பாதீங்க. நாள் முழுவதும் எங்க கிட்ட வேலை வாங்கிட்டு அதுக்கு பதிலா ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை தான் எங்களுக்கு நேத்துக்கு தந்தாங்க. மற்ற பறவைகள் காகங்களை பத்தி இப்படி சொன்னதை கேட்டதுமே மந்திர பறவை ரொம்பவும் கோபம் ஆகிட்டாங்க. ஏ சுயநலம் வாய்ந்த காகங்களே, எவ்வளோ பெரிய தப்பு செய்துட்டீங்க. நீங்க செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொன்ன மந்திர பறவை ஒரு பெரிய பாம்பை வரவழைச்சாங்க. பாம்பு! ராணி, அங்க பாரு, பாம்பு! மந்திர பறவையே, வேண்டாம் வேண்டாம், எங்களை விட்டுருங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் பயந்து போய் ரொம்பவும் வேகமா தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. ஆனா அந்த பாம்பு காகங்களை விடாம துரத்திக்கிட்டே இருந்துச்சு. மந்திர பறவையோ மற்ற பறவைகளுக்கு தேவையான பழங்கள் தானியங்களை எல்லாம் கூடை நிறைய தாராளமா கொடுத்தாங்க. மலையில் குருவியின் மாய வீடு. அது ஒரு அழகான சாயங்கால வேளை. அந்த நேரத்துல மஞ்சள் நிற வானத்தை கருமேகங்கள் மூடிக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் வேகமா காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி பள்ளிக்கூடத்துக்கு போன தன்னோட 2 குழந்தைங்களையும் எதிர்பார்த்து தான் வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. பள்ளிக்கூடம் முடிஞ்சதுமே சாராவும் குக்குவும் ரொம்ப வேகமா அந்த வானிலைய பார்த்து பயந்தபடியே தங்களோட வீட்டை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அக்கா, காட்டு
காத்து ரொம்ப வேகமா வீசுதுக்கா. நம்ம கொஞ்ச நேரம் இந்த மரக்கிளையில உட்கார்ந்துட்டு போவோமா? தம்பி கொக்கு, வேண்டாம். மழை வந்துச்சுன்னா நம்மளால பறக்கிறது இன்னும் சிரமமாகிடும். மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். அப்படின்னு சொன்ன சாரா தான் தம்பியை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி வேகமா பறந்துகிட்டு இருந்தா. ஒரு வழியா 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. தான் 2 குழந்தைங்களையும் பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. பசங்களா, உங்களை பார்த்த அப்புறம் தான் அம்மாவுக்கு நிம்மதியா இருக்கு. வர வழி முழுவதும் ரொம்ப காத்து, வானத்துல இடி சத்தம் வேற. நாங்க ரொம்ப பயந்துகிட்டே வேகமா பறந்து வந்துட்டோமா. ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க பசங்களா. மழை வந்துச்சுன்னா பறக்கிறது இன்னும் கஷ்டமாகிடும். சரி, வீட்டுக்குள்ள வாங்க. இந்த வானிலைக்கு இதமா அம்மா உங்களுக்கு சூடா நெய்யப்ப சுட்டு தரேன், சரியா? என்ன நெய்யப்பம்மா? ஐ ஐ, ஜாலி ஜாலி. அம்மா சீக்கிரம் சுடுங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. தங்களோட ஸ்கூல் பேக்கை ஒரு ஓரமா வச்ச 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மழை வந்ததுமே அந்த ஏழை மீனுக்குருவியோட வீடு முழுவதும் ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுக்குள்ள தண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சூழ்நிலையில நான் எப்படி விறகு எரிய வைப்பேன்? என் குழந்தைங்களுக்கு வேற நான் சூடா நெய்யப்ப சுட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே, இப்போ என்ன பண்றது? அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவி ரொம்ப சோகமா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியோட வீட்டின் பக்கத்திலேயே ஒரு காகங்களோட வீடு இருந்துச்சு. அந்த காகங்களோட பையன் ராஜு ரொம்பவும் சோகமா அழுதுகிட்டு இருந்தான். டேய் ராஜு, வெளிய பாத்தியா மழை எப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளை கொண்டாட முடியாது. இல்ல இல்ல, என்ன ஆனாலும் சரி, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடியே ஆகணும். எனக்கு கேக்கு, வீடு முழுவதும் அலங்கரிக்கணும். ராஜு, சொன்னா புரிஞ்சுக்கோடா. வெளியே மழை பெய்யுது. இந்த நேரத்துல நம்மளால எதுவும் செய்ய முடியாது. உன்னோட நண்பர்களும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. இல்ல, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு பிறந்த நாள் கொண்டாடியே ஆகணும். நம்ம பக்கத்துல அந்த உடைஞ்ச வீட்டுல மீனுக்குருவியோட 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள நைஸா பேசி இங்க கூட்டிட்டு வரேன். பிறந்த நாளுக்கு நம்ம வீட்டை சுத்தம் செய்யறது, வீட்டை அலங்கரிக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்ய வச்சிடுறேன். ப்ளீஸ்மா, நான் இன்னைக்கு எப்படியாவது பிறந்த நாள் கொண்டாடிடணும். சீக்கிரம் அந்த குருவிகளை வீட்டுல கூட்டிட்டு வாங்க. ராஜு, நீ கவலைப்படாத, அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி சில காஞ்ச சப்பாத்திகளை தான் குழந்தைக்கு சாப்பிட கொடுத்துச்சு. அம்மா, நெய்யப்ப சுட்டு தரேன்னு சொன்னீங்க. இது காஞ்ச சப்பாத்தி. இது சாப்பிடுறதுக்கு நல்லாவே இருக்காது. பசங்களா, அடுப்போட பக்கத்துல மழை தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குப்பா. இந்த நேரத்துல விறகெல்லாம் எரியாது. மழை நின்னதுமே அம்மா உங்களுக்கு நெய்யப்ப சுட்டு தரேன், சரியா? அப்படின்னு மீனுக்குருவியும் குழந்தைங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டபடியே ராணிக்காகவும் வீட்டுக்குள்ள வந்துச்சு. பசங்களா, நீங்க இந்த காஞ்சி போன சப்பாத்திய சாப்பிட வேண்டாம். ராஜுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு கேக்கு, சூடா பிரியாணி நான் தரேன். ஐயா, ஜாலி ஜாலி. சரி ராணி ஆண்டி, நாங்க வரோம் உங்க வீட்டுக்கு. மீனு, நான் உன்னோட குழந்தைங்களை இப்ப என் கூட கூட்டிட்டு போறேன். நீ ராத்திரி என் வீட்டுக்கு வா. ராஜுவுக்கு சின்னதா ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கேன். சரி ராணி ஆண்டி, நாங்க இப்பவே உங்க கூட வரோம். குக்கு, வேண்டாம், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அம்மா என் கூடயே ராத்திரி உங்களை கூட்டிட்டு போறேன், சரியா? என்ன மீனு, உன் குழந்தைங்களை என் கூட அனுப்பு. அவங்க சாயங்கால நேரம் முழுவதும் ராஜு கூட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு உன் கூட வீட்டுக்கு வந்துட போறாங்க. இதுல என்ன இருக்கு? ராணி அக்கா, அவங்க ரொம்ப களைப்பா இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சு இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும். ஹே மீனு, இந்த உடஞ்ச வீட்டுல இருந்துகிட்டு உனக்கு இவ்வளோ திமிராகிடுச்சுல. நீ ஒன்னும் பர்த்டே பார்ட்டிக்கு வரமாட்டா. உன் குழந்தைங்க இல்லாம என் பர்த்டே பார்ட்டி ரொம்ப அருமையா நடக்கும் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு ராணிக்காகவும் மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அம்மா, ஏம்மா எங்களை ராணி ஆண்டி கூட அனுப்பல நீங்க? பசங்களா, அவங்க உங்களை எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு அம்மாக்கு நல்லா தெரியும். உங்களை சீக்கிரமா அங்க கூட்டிட்டு போய் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்ய வைக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. அப்படியா அம்மா? இப்போ எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுமா. நாங்க இந்த காஞ்ச சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு வீட்லயே தூங்கிடுறோம்மா.
அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்களும் அந்த சப்பாத்திகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தங்களோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. நேராக மழையோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இதனால மீனுக்குருவியோட வீட்டுல நிறைய இடங்கள்ல ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மழை தண்ணீர் குழந்தைங்க படுத்திருக்கிற இடத்துக்கும் வந்து விழ ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, நிறைய இடங்கள்ல ஒழுகுதே. இப்ப என்ன பண்றது? இந்த ராத்திரி என் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு நான் எங்க போவேன்? அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்க மேல மழைநீர் விழாதபடி ஒரு கொடைய பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி முழுவதும் மீனுக்குருவி நனைஞ்சபடியே தான் குழந்தைங்களுக்காக கொடைய பிடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுது. ராத்திரி முழுவதும் அந்த மழை நீர்ல நனைஞ்சுக்கிட்டு இருந்ததுனால மீனுக்குருவியால எந்திரிக்கவே முடியல. மீனுக்குருவிக்கு ரொம்ப அதிகமா காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சது. அம்மா அம்மா, உங்களுக்கு என்னாச்சும்மா? எந்திரிங்கம்மா, ஏம்மா படுத்திருக்கீங்க? அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலம்மா. அம்மாவால எந்திரிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களுக்கு காய்ச்சலுக்கான மருந்து வாங்கிட்டு வரேன். சரா, வேண்டாம்மா. நம்ம வீட்ல எந்த காசும் இல்ல. காசு இல்லாம போனா மருந்து கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்ப மருந்து வாங்கிக்கிட்டு நம்ம பின்னாடி காசு கொடுத்துக்கலாம். குக்கு, நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் சீக்கிரம் போய் அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சாரா ரொம்ப வேகமா மருத்துவமனையை நோக்கி பறந்து போனா. டாக்டர், டாக்டர், எங்க அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. எனக்கு தயவு செஞ்சு காய்ச்சலுக்கான மருந்து தரீங்களா? குழந்தை, நான் தாராளமா தரேன். ஆனா நீ மருந்துக்கான காசை வச்சிருக்கியா? இல்ல டாக்டர், என்கிட்ட எந்த காசும் இல்ல. நீங்க இப்ப மருந்து கொடுங்க, நான் சீக்கிரமா உங்களுக்கு காசு தந்துடுறேன். ஹே குழந்தை, நான் இங்க யாருக்கும் இலவசமா மருத்துவம் பார்க்கறது கிடையாது. போ இங்க இருந்து அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சாராவை அங்கிருந்து விரட்டி விட்டுட்டாரு. சாராவும் ரொம்ப வருத்தமா பறந்துகிட்டு இருந்தா. அந்த நேரத்துல சாரா ஒரு தேவதை மேல மோதி அப்படியே கீழே விழுந்துட்டா. சின்ன குருவி, உனக்கு அடி எதுவும் படலையே? இவ்ளோ வேகமா நீ எங்க போய்கிட்டு இருக்க? தேவதையே, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. காய்ச்சலுக்கான மருந்து கேட்டா காசு வேணும்னு சொல்றாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பறந்துகிட்டு இருக்கேன். சின்ன குருவி, நீ இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிற. நீ கவலைப்படாத. உங்க அம்மாவை நான் குணப்படுத்துறேன். என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? உடனே சாராவும் அந்த தேவதைய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா. தேவதை தன்னோட மந்திர சக்தியால மீனுக்குருவியோட காய்ச்சலை குணப்படுத்தினாங்க. பிறகு மீனுக்குருவியோட வீட பார்த்த தேவதை மீனுக்குருவிக்காக ஒரு அழகான சீத்தாப்பழ வீட கொடுத்தாங்க. அதன் பக்கத்திலேயே ஒரு அழகான சீத்தாப்பழ மரத்தையும் கொடுத்தாங்க. தங்களோட புது வீடை பார்த்த ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க. குருவி, நீ இந்த வீட்ல தாராளமா தங்கலாம். இது உனக்கு சொந்தமான வீடு. இந்த வீடு எந்த மழையிலையும் ஒழுகாது. நீ இந்த மரத்துல விளையிற கனிகளை வச்சு உன்னோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழு. தேவதையே, ரொம்ப நன்றி. நீங்க என்னோட வாழ்க்கைக்கு ஒரு புதிய வழியை காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தேவதையும் அந்த இடத்தை விட்டு பறந்து போனாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் கதிர், தனுமா, பவிமா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அதுல்யா, அர்ச்சித், மதன்குமார், ஹரிணி தேவி, ராஜ்குமார், திரு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரூபினி ஸ்ரீராம், ஹாய் பிரகையா, லியா, லிசா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்க எக்ஸாம் நல்லா எழுத மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். முருகன், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் சபர்ணா ஸ்ரீ, நீங்க அம்மா பேச்ச கேட்டு சமத்து பாப்பாவா இருக்கணும், சரியா? சங்கமித்ரா, மௌரியா, சித்தார்த் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தனுஸ்ரீ, ஹாய் மகிசாலினி, ஜெவினா, டஃப்னி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நான்சி, சகி, கவி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஜீவா, ஹாய் பிரகையா, அஜீவன், ஆதிரா, ருத்ரா, கபீஷ், பாகு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சிவசசி, ஹாய் ஜெயதேவ். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்பு
அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.